நான் தான் கார் திருடிட்டு இருக்கிறேன் கைஸ். நினச்சேன்டா விளாக் பண்ணுவேன். இங்கே என்ன நடந்துட்டு மயிறு என்னடா பண்ணுறது? இப்போ என்ன பண்ண சொல்கிற? எல்லாம் என் நேரம். கார் இப்போ தான் வந்துச்சு. வந்து 2 நாள் கூட ஆகலை. இந்த 2 நாள் கூட ஆகலை. கார் கையை வந்துட்டு உள்ளே வச்சு பூட்டிட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். மக்களே என்னாச்சுன்னா எல்லா வழியும் ட்ரை பண்ணி பார்த்தோம், முடியலை. மணி 2:30 ஆகுது. என்ன மேட்ரு ஆச்சுன்னா உள்ளே சாவி இருந்துச்சு. கீழே இந்த டோர் லாக்கை வந்து நான் அழுத்தி விளாண்டுருந்தேன். அப்புறம் அழுத்தி விட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் விண்டோஸ் எல்லாம் ஓப்பனில் இருந்துச்சு. சரி வந்துட்டு உள்ளே கொசு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணேன். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்படி தான் லாக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு டைலாக் சொல்லலான்னு இருக்கேன். பேசாமல் தூங்கிருக்கலாம். என்ன கஷ்டமாக இருக்குன்னா எனக்கு வண்டி ஆன்லேயே இருக்கும், அதுதான் அவங்க கஷ்டமாக இருக்குது. இப்போ 2:30 மணி 6 மணி வரைக்கும் பார்த்துட்டு காலையில் எங்களுக்கு வண்டி விற்றவர்கிட்ட வந்துட்டு ஓனர்கிட்ட ஸ்பேர் கீ இருந்துச்சுன்னா அந்த கீ வாங்கி போட்டால் தான் ஒரு வழி இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைன்னா வந்து கண்ணாடி உடச்சது அடிக்கணும். சும்மா ட்ரை பண்ணி பார்க்கட்டா. வீடியோ எடுக்கும்போது ட்ரை பண்ணால் ஒர்க் ஆகுன்றது என்னோட. ஸோ திஸ் இஸ் லாக்ட், திஸ் ஆல்சோ லாக்ட். ஓகே, உள்ள ஆனில் இருக்க தெரியுதா? இது ஆக்சுவலாக கண்ணாடி இறக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தோம், இறக்க முடியல. அதுவும் காரை ஒழுங்காக ஒரு சைடு நிறுத்திருந்தாவாச்சும் பரவாயில்ல. எப்படி நிறுத்திருங்க பாருங்கள். அண்டு இதுவும் லாக்டு. மக்கள் செலவு டேப்பெல்லாம் பேர்த்து எடுத்துகிட்ருக்குறோம். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இவ்வளோ நடந்து தலைமை எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்கான்றல. நீங்கள் சொல்லுங்கள், எப்படா டென்ஷன் ஆகாமல் இருக்க? வாழ்க்கையில் குஜிலி மஸ்து இருக்கலாம், அதுக்காக தூங்குனா குஜிலி மஸ்து, எந்திரிச்சா குஜிலி மஸ்து, விடிஞ்சா குஜிலி மஸ்து. எனக்கு புரியல. அந்த பக்கம் போனால் அவன் குஜிலி மஸ்து பண்ணுறான், இந்த பக்கம் போனால் இவன் குஜிலி மஸ்து பண்ணுறான். வாழ்க்கையை நிம்மதியாகவே வாழ முடியல. 2 hours later. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். 5:30 மணி ஆச்சு. ஒவ்வொருத்தராக வந்து கேட்டு போகிறாங்க. நானும் ஐயோ அப்பு வச்சுச்சோ அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. என்ன சொல்கிறது தெரியல. சின்ன பையன் சாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டுங்கிறோம். எங்கள் அப்பாட்டி அதான் ஏமாத்துறோம். எங்கள் அப்பா நம்ப மாட்டார். என்ன கண்ணு ஜாலியாக இருக்கு. ஸோ மக்களே விடிந்து விட்டது. எங்கள் அம்மா வந்து நலம் விசாரிச்சு போனாங்க. எங்கள் அப்பாட்ட மாட்டி விட்றான்னு போயிருக்காங்க. எங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு என்ன செய்ய போகிறாரு. புது அப்டேட்டு, டிஷர்ட் மாற்றிட்டு வந்துட்டேன். தூங்கி நிற்கிறான் கஷ். ஸோ என்ன ஆச்சுன்னா, சேரு போட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்குறோமா. போகிற வரவங்கலாம் வந்துட்டு என்ன திடவிட்டு இருந்தால் நடு ரோட்டில் கார் நிறுத்திட்டு பக்கத்துலேயே சேர் போட்டு கால் மேலே கால் போட்டு போகிற வரவனா வேறு வேடிக்கை பார்ப்பேன். ஸோ நான் எவன் வந்து என்னை வம்புழுக்கிறான், ஸோ நடுவில் நிறுத்திருக்கலாம், எவன் எடுக்க சொல்கிறான் அப்படின்னு பார்க்குறேன். அப்படின்னு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் அது கதை இல்லை. என்ன கதை உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்டுக்கிட்ட போய் காரு கொடுக்குறானா, அழகாக கார் இந்தாடான்னு கொடுத்து சாவி என் கையில் கொடுக்கும். எந்த அறிவாளியாச்சும் சாவியை காருக்குள்ளே வச்சுட்டு கார் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. சரி, இந்த லைஃப் தத்துவம்னு ஒன்று பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அதை பேசிகிட்டு இருக்கும்போது தான் நடுவில் வந்து ஷோலாம் இருக்குது, வெளியே வந்து பேசலாம். வாழ்க்கையை பற்றி ரொம்ப ஆர்வமாக பேசுறது மட்டும் இருக்கக்கூடாது, அதை பேர் செஞ்சும் காட்டணும். எங்களுக்கு பெரிய இவர் லைஃப் தத்துவம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ராத்திரி ஃபுல்லாக உட்கார வச்சிட்டோம். முதல்ல 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் ஸ்கேலை வச்சு ஏதோ கிண்டிட்டு இருந்தார். இன்னொருத்தர் பேனட் மேலே புஷ் பண்ணி ஏதோ விளையாண்டு இருந்தார். ஆனால் இது 2மே சுத்தமாக வேலைக்கே ஆகலை. அப்புறம் தான் கடைசியாக ஒருத்தர் வந்தார். ஓடுறா பிரிட்ஜுக்குமே. ஃபைனலி வந்து கார் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நிறைய இடத்துல டேமேஜ் பண்ணாங்க. ஒரு 1000 ரூபா வாங்கிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வச்சு திருப்பிட்டு இருந்தாங்க. அந்த குச்சியெல்லாம் வச்சு நான் இந்த வீடியோவில் பார்த்தேன். இந்த ஸ்பெஷலிஸ்ட் போல் இது மாதிரி கீ முள்ள மாட்டிச்சுன்னா அந்த ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா நான் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன், அதில் இருந்துச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கே கொஞ்சம் டேமேஜ், இங்கே மேலே கொஞ்சம் டேமேஜ். ஸோ கண்ணாடி உடைக்காமல் எடுத்தாச்சு. ஒரு 1000 ரூபா வாங்கினாங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம்.
இனிமேல் என்ன தோணுது, என்ன இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், வண்டின்னு ஒன்று எடுத்தா சாவி எடுத்துட்டு கீழே இறங்கணும். உன் இஷ்டத்துக்கு ஆன் பண்ணி வச்சுட்டு பண்ணப்படாது. சாய் குடிக்க போறோம், அவ்வளவுதான். எப்போ, எத்தனை மணி? மணி 9:15. 9:15. கிட்டத்தட்ட ஒரு 9.25 மணி நேரம், 10 மணி நேரம். 10 மணி நேரம் வந்து நாங்கள் செய்கையில் செஞ்சிச்சு. ஸோ இப்போ எதுக்கு கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன்னா, அது ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஏன்னா ஆன்லேயே இருந்துச்சு, ஒரு மாதிரி பேட்டரி ட்ரைன் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சு. அதனால தான் சும்மா போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம இது வந்து காஃபி ரைட் போகிறோம். அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்